ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது வீரட்டேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் திருக்கோவிலூரில் அமைஞ்சிருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம். இங்கே சிவன் கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இங்கே மூலவர் வீரட்டேஸ்வரர் சுவாமிக்கு தனி சன்னதியும், அம்மன் பெரிய நாயகிக்கு தனி கோபுரத்தோட கூடிய தனி சன்னதியும் நமக்கு அமைச்சிருக்காங்க. இங்கே இறைவன் சுயம்பு மூர்த்தியாக நமக்கு காட்சி கொடுக்குறாரு. இத்தலத்து விநாயக பெருமான ஔவையார் சீதக்கலம்ப செந்தாமரை பொம்னு ஒரு பாடல் இருக்குன்னு தெரியுமா? அந்த பாடலை இத்தலத்தில் தான் நமக்கு ஔவையார் பாடியிருக்கிறாங்க. அந்தகாசுரனை அழித்த திருத்தலம் அப்படிங்கிறதுனால பைரவர் அழிக்கிற ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. அதனால் நமக்கு இங்கே பில்லி சூனியம் ஏவெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த தடைகள் நீங்கணும்னா நம்ம இத்திருத்தலத்திற்கு வழிபடுவது சிறப்பு. நந்தி பகவான் பெரிய ரூபத்தில், அதாவது சிவனை நோக்கி காட்சி கொடுக்குறாரு. இது பைரவர் சொரூபமாக தான் நமக்கு வீரட்டேஸ்வரர் சுவாமி காட்சி கொடுக்குறாரு. அதுவும் இல்லாமல் இங்கே வீடு கட்டுதல் போன்ற நிவர்த்தி செய்யணும், வீடு கட்டுதல் ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருக்கு அப்படின்னா நம்ம இந்த கோவிலில் நம்ம கல்லை நம்ம எடுத்து கட்டி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வீடு கட்டுற யோகம் கிடைக்கும். இவர் மூலவர் வீரட்டேஸ்வரர் சாமி. இவர் பைரவர் ஸ்வரூபமாக தான் இத்திருக்கோயிலில் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. வெளிப்பிரகாரத்தில் துர்க்கை அம்மன் நமக்கு அவதரித்து காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது நமக்கு பைரவரோட கூடிய நவகிரக வழிபாடு தனித்தனியாகவே இருக்குது. இவர் சாந்த பைரவர், அங்கே உக்கிர பைரவரை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். சுக்கிர பகவான் இத்தலத்தில் தான் சாப விமோச்சனம் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால நமக்கு சிவபெருமானை பல வகையில் நமக்கு வச்சுருந்தாங்க. இத்திருத்தலத்தின் அடுத்த சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 64 பைரவர்கள் 64 பைரவிகள் காட்சி கொடுத்த தலம், அதாவது தோன்றிய தலம் இத்திருத்தலம் தான். இங்கே நம்ம காலடி பதிச்சோம்னா இதுவரையும் தடைப்பட்டு வந்த காரியங்கள் விரைவிலேயே நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. அவர்களுடைய சிலைகளை நமக்கு வரிசையாகவே நமக்கு அமைச்சிருக்கிறாங்க. இது நம்ம இதுவரையும் இந்த கோயிலில் பார்க்காத அதிசயம் நம்ம பார்க்கலாம். புது வருட பிறப்பு, நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுனால நாட்டியாஞ்சலிலாம் நமக்கு ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டாக நமக்கு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் நமக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. கோபுரங்கள் தனித்தனியாக, அதாவது திருவண்ணாமலையில் இருக்கிற மாதிரி ஒயிட் கலர் வித் சாண்டல் அந்த கலரில் நமக்கு அடிச்சிருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இங்கே அந்த பொண்ணு பானையிலலாம் ஏறி நமக்கு சிவபெருமானுடைய ருத்ரதாண்டவமானது ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது அம்பாள் பெரிய நாயகியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க தோன்றிய திருத்தலம் அம்பாள் திரிபுர பைரவி உற்பத்தி தலமே இத்திருக்கோவில் தான். அதுவும் இல்லாமல் தேவார தலம், திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடினார் அப்படின்னு தெரியும். அதில் 222வது திருத்தலம் இத்திருத்தலம் தான். இக்கோவிலில் இதுவரை நம்ம பார்க்காதவங்க இந்த கோவிலில் வழிபட்டீங்க அப்படின்னா நமக்கு நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பது இக்கோவிலின் தலபுராணம் கூறுகிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் தொடர்ச்சியான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.